MAL உங்களுக்காகவே. நண்பர்களே, வாழை மரம் பற்றி ஒரு தகவல் போடலாம் என்று நண்பரை அணுகினேன். அவர் ஒரு விவசாயி. அவர் சொன்ன தகவல் அதிர்ச்சியாக இருந்தது. வாழைக்கன்று நடுமன்றே சாணியுடன் குருணை என்ற விஷமருந்தையும் சேர்த்து வைத்து விடுவார்களாம். இது பூச்சி வராமல் தடுக்குமாம். பின்பு 3 மாதம் கழித்து யூரியா வைப்பார்களாம். பின்பு 3 மாதம் கழித்து பொட்டாஷ், DAP போன்ற மருந்துகள் இடுவார்களாம். இவை எல்லாமே ரசாயன உரங்கள் தான். வாழை குலை போடும் சமயத்தில் ஒரு ஊசி போடுவார்களாம். இது உண்மையா பொய்யா என்ற தகவல் எனக்கு தெரியவில்லை. வாழை குலை போட்டு காய்கள் முற்றியவுடன் அவை வியாபாரம் விற்கப்படும். சிலர் ஸ்ப்ரே பண்ணி விற்பார்கள், சிலர் முறையாக ஊத்தம் போட்டு விற்பார்கள். ஊத்தம் போடும் பழம் நன்றாக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணி விற்கும் பழங்களில் பழம் மஞ்சளாக இருக்கும், காம்பு மஞ்சளாக இருக்கும். தெரிந்து கொள்ளலாம் இதை. விவசாய நண்பர்கள் இப்படி செய்வதனால் மண்ணும் கெட்டுவிடும், விவசாய பூமி தரமற்றதாகிவிடும். நண்பர்களே, இது உங்களுக்கு கொஞ்ச நாள் பலம்தான். இதன் முழு பொறுப்பும் அந்தந்த பகுதியில் விவசாய அதிகாரிகள் கையில் தான் உள்ளது. அவர்தான் எல்லா வயலுக்கும் சென்று மண் எடுத்து பரிசோதனை பண்ண வேண்டும். கெட்டுவிட்டால் விவசாயிடம் சொல்லி மண்ணை மாற்றச் சொல்ல வேண்டும். விவசாய நண்பர்களே, நம்மாழ்வார் ஐயா எத்தனையோ வழிகள் சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை நீங்கள் கடைபிடித்தால் பூமி நன்றாக இருக்கும், பூச்சியும் பிடிக்காது, தரமான உணவும் கிடைக்கும். நம்மாழ்வார் ஐயா அவர்கள் சொன்னதை கேட்டால் சிறு லாபம் குறையும். ஆனால் நாடு நன்றாக, நம் பிள்ளைகள் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும், வாரிசுகள் நன்றாக இருப்பார்கள் என்பதை உணர்ந்து விவசாயிகள் அமைச்ச